காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி செயல்படுகிறது என அமைச்சர் ராஜேஷ்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சந்திக்க உள்ளனர் எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் இன்னும் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 177.25 டிஎம்சி தண்ணீர், அந்த தண்ணியும் ஒழுங்காக கொடுக்கல. உங்களுக்கு மழை பெஞ்ச காலங்களில் தான் அந்த தண்ணி வருது, உபரி நீர் தான் வருது. அதே மாதிரி ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம், அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் அவங்க 2007, 2012 தீர்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த பகுதியில் மேகதாது என்கின்ற இடத்துல எந்த விதமான அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு முழுமையாக அந்த தீர்மானத்தை ஆதரித்து நான் தான் சட்டமன்றத்தில் பேசினேன். எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து கேட்பதற்கு, தட்டி கேட்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலையான கருத்து. பிரதமர் அவர்களை நேரடியாக சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய குரலை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒலித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் அது எந்தெந்த வழிகளில் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை தமிழக அரசு எடுக்கும். அதுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் துணை இருக்கும்.